ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த வேளையிலே எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்த அன்பான வழக்கறிஞர் இயக்கத்தின் சார்பிலே என்னை அன்போடு அழைத்த அன்பான சாமித்துறை ஐயா அவர்களுக்காக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, உங்கள் மத்தியிலே ஆண்டவர் என்னை எப்படி சந்தித்தார் என்கிற ஒரு சாட்சியை சொல்லும்படியாக்கி வந்திருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய அனுபவ சாட்சியை சொல்ல வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதனால் நான் அவ்வளோ ஒரு நேரத்தை எடுத்து நம்முடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சம். அதாவது இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம், முன்பதாக திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி கயத்தார் என்று சொல்லி அந்த 2 இடத்துக்கு பக்கத்தில் ரிங் ரோட்டில் சவலாப்பெரின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் அருமலே ஒரு பெரிய ஒரு மிராஸ்தார் குடும்பத்தில் மகனாக பிறந்தேன். என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், அவர்கள் அதிகமாக பக்தியிலே ஊன்றி போனவர்கள். பக்தியில் ஊன்றி போனவர்கள் மாத்திரமல்ல, கோவில் ஆச்சாரங்கள் அனுசரிகள் இவைகளிலே அதிகமாக தங்களை உட்படுத்தி, இன்னும் நல்லா சொல்லப்போனால் அவருடைய வாழ்க்கையே கோவிலும் குடித்தனமும் தான் என்னுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை. அந்த நிலைமையிலே எங்களுடைய வீடுகளிலே எல்லாருமே அந்த சாமி ஆடுகிற பழக்கம் உண்டு. ஒரு பிள்ளை விவரம் தெரியுது அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை விவரம் தெரிஞ்ச உடனே ஏதாவது ஒரு பெயரை சொல்லிக்கொண்டு நான் இன்னார் என்று சொல்லி அந்த அருள் இறங்கி வாக்கு சொல்லுவார்கள். அது மாத்திரமல்லாதபடி எங்களுடைய தாத்தாவுடைய அப்பா, எங்களுடைய அப்பா எல்லாருமே அதில் மகா பக்தியில் கொஞ்சம் கூட முன்பின் வலதுமுறை இடதுமுறை சாயாமல் அந்த முறையின்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிற சூழ்நிலையிலே செய்து வருவார்கள். அந்த நாட்களில் எங்கள் வீட்டில் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு 2 காரணம். முதலாவது, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. 2வது, ஒரு சாபம் பரம்பரையாக அருமலே எங்களுடைய குடும்பத்தில் பிறக்கிற மூத்த ஆண் பிள்ளைக்கு ஒரு கொடூரமான வியாதி வரும். அது என்னன்னு சொன்னால் வயிற்று வலி. அது வயிற்று வலி எப்படின்னு சொன்னால், காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தால் மதியானம் 2 மணியோ 3 மணியோ 4 மணியோ வரைக்கும் அது தீரவே தீராது. அதை எப்படி சொல்லுவேன்னு சொன்னால், ஒரு சூரி கத்தி எடுத்து வயிற்றில் குத்திக்கிட்டே இருந்தால் எவ்வளோ கொடூரமான வேதனை இருக்குமோ அப்படிப்பட்ட வேதனை இருக்கும். அது எங்கள் குடும்பத்தில் பிறக்கிற மூத்த ஆம்பளை பிள்ளைக்கு அந்த வியாதி வரும். அதற்காக பழைய ஐக்கிரமில் எங்களுடைய எண்ணெய் வச்சு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணினாங்க. அதில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவுக்கு மூத்த ஆம்பளை பிள்ளை நான். இது ஆம்பளை பிள்ளையாக பிறந்தனால அந்த வியாதி எனக்கு வந்துச்சு. இந்த நிலைமையில் அதற்கு வைத்திய ரீதியாக பல்வேறு விதத்தில் பார்த்த வழியில் ஐக்கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் வச்சு இது என்ன வயிற்று வலிக்கு காரணம் என்னன்னு சொல்லி எல்லா விதத்திலும் மருத்துவ ரீதியாக அவர்கள் என்னென்ன செய்ய வேணுமோ அப்படி செய்து என்னை வச்சு ஒரு ஆராய்ச்சி கூடவே நடத்துகிறாங்க. கடைசி ரிசல்ட் என்னன்னு சொன்னா அந்த ரிசல்ட்டை நான் வச்சுருக்கிறேன். இந்த வயிற்று வலிக்கான எந்த விதமான மருத்துவ ரீதியாக இந்த உடலில் எந்த விதமான வாய்ப்பே இல்லை. இது எப்படி என்று கேட்டால், இது என்னன்னு தெரியாது. அப்போ டாக்டர் சொல்கிறார், சீஃப் டாக்டர் சொல்கிறார், நீங்கள் ஏதாவது நேர்த்திக்கடை செலவு செய்து அல்லது உங்களுடைய குல தெய்வங்களை கும்பிட்டு எப்படி ஆகல இதை தீர்த்து கொள்ளுங்கள், வேறு வழி கிடையாது. வயிற்று வலி என்று சொல்லுகிற வாய்ப்பே இந்த தம்பியிடத்தில் இல்லை. என்னுடைய பழைய பேர் வேலாயுத பெருமாள் சாமி. அதை சர்டிஃபிகேட்டில் வேலுச்சாமின்னு ஷார்ட்டாக வச்சாங்க. அப்போது வேலுச்சாமிக்கு அப்படிப்பட்ட காரியமே இல்லை என்று சொல்லி தான் ரிசல்ட். அப்போ சிறு வயது தொடங்கி எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், சமாதானம் இல்லை என்கிற நிலைமைக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கும் எங்கள் ஊரில் தோட்டம் இருக்குது. 5 தோட்டங்கள் இருக்குது. 5 பம்ப் செட் தோட்டம் இருக்குது. ஒவ்வொரு பம்ப் செட் தோட்டத்துலேயும் 7 ஏக்கர் 10 ஏக்கர் 12 ஏக்கர் அப்படி தான். இந்த 5 கிணற்றுலையுமே பார்த்திங்கன்னா தண்ணி வற்றாத தண்ணி. இன்றைக்கும் எவ்வளோ பஞ்சங்கள் வந்தாலும் வற்றாத தண்ணி. நீங்கள் இப்போ ரிங் ரோட்டில் திருநெல்வேலி போனீங்கன்னா கோவில்பட்டி தாண்டி வில்லிசேரின்னு ஒரு ஊர் வர பெரிய ஊர், அதை தாண்டி சவலாப்பெரி சின்ன கிராமம். அதில் மெயின் ரோட்டில் எங்கள் ஒரு தோட்டம் இருக்குது. 7 ஏக்கர் இருக்குது. அதில் இன்றைக்கும் கோவில்பட்டி ரிசர்வ் லைனுக்கு எங்கள் தோட்டத்தில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பஞ்ச காலங்களெல்லாம் தண்ணி வற்றாத தண்ணி. இது 7 தோட்டமும் நல்ல விளைச்சல் விளையும்.
அதனால் இதை அதிகமாக நான் சொல்லப்போனால் நிறைய டைம் ஆகும். இப்படி விளைச்சல் வரும். இதுக்கு இடத்துல எங்கள் அப்பா விஎம் இருந்தார். இப்போது விஏஓன்னு சொல்கிறோம், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போது வில்லேஜ் முன்சிப் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த விஎம்மாக இருந்தார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 கிராமத்துக்கு நாங்கள் தான் ஒரு நாட்டாம கொடுப்போம். இது மாத்திரமில்லாதபடி இந்த கோவில் விஷயத்தில் அதிகமாக வாக்கு சொல்கிறது, வெள்ளி செவ்வாய்க்கு ஜனங்கள் எங்களிடத்தில் வந்து பரிகாரம் கேட்க வர்றது, இப்படி பல்வேறு விதமான காரியங்கள் நடக்கும். அது என்ன நடந்தாலும் ஒரே வரியில் சொல்கிறேன், பணத்துக்கோ ஆஸ்திக்கோ ஐஸ்வர்யத்துக்கோ மதிப்புக்கோ மரியாதைக்கோ வேறு புகழுக்கோ எந்த குறைவும் கிடையாது. அது நாட்கள் இந்த திருநெல்வேலி கலெக்டரே எங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு தான் சில காரியத்தை யோசனை கேட்பாங்களேங்க, தாத்தா கூப்பிட்டு. அப்படிப்பட்ட நிலைமை அந்த ஊர்களில் எங்கே எந்த பிரச்சனை கஷ்டம் வந்தாலும், ஒருவேளை ஒரு சமூக விரோத காரியங்கள் நடந்தாலும் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் வந்து தான் இருப்பாங்க. இதுக்கிடையில் எங்கள் ஊர் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கேயோ மதுபானத்தை ஒழிச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அப்படிப்பட்ட காரியத்தை ஒழிக்கவே இதுவரைக்கும் முடியலை. ஊருக்கு குடிசை தொழிலை குல தொழிலே நினச்சோன்னா பட்டச்சாராயம் காய்ச்சறது தான் தொழில் எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும். அடுத்தவங்க தோட்டத்தில் போய் கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, அபகரிக்கிறது, இப்படிப்பட்டது தான் எங்களுடைய ஊருடைய சூழ்நிலை. இப்போது நிறைய பஸ்ஸுகள் ட்ரெயின் எல்லாம் இருக்குது. இன்றைக்கும் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா கடம்பூர் மணியாச்சி அந்த பகுதியில் ட்ரெயினில் அதிகமான சமூக விரோத செயல்கள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பஸ்ஸில் போனீங்கன்னா கோவில்பட்டி தாண்டி திருநெல்வேலி வரைக்கும் போகிற வழக்கமாக போகிற டிரைவர்ஸ் எல்லாம் எங்கள் ஊர் பக்கம் போனால் ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. ஏன்னு சொன்னால் லேசாக கையை காட்டிட்டு 2 பையங்க ஏறுவாங்க. அங்கே இருக்கிற பெண்கள், அணிகலன்கள், இன்னும் பணம் இவைகளெல்லாம் ஈஸியாக கொள்ளையடிச்சுவாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் கத்தியும் அருவாளும் தான் அன்னைக்குமே. நான் இப்போ நம்மெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு குழந்தை பிறந்தா சேனை போட்டுவாங்க. சேனை போட்டும்போது என்ன செய்வோம், நம்ம சீனி பால் அல்லது தேன் இதை தான் போட்டுவோம். எங்கள் ஊரில் சூரி கத்தியை உரசி பட்ட சாராயத்தை எடுத்து அதை தான் முதல் சேனையாக போட்டுவாங்க. ஏன்னா அவன் வந்து குடிக்க தெரியணும், கொள்ளையடிக்க தெரியணும், கொலை செய்ய தெரியணும். நான் 20வது வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ என்னுடைய பழைய வாழ்க்கையில் இந்த நிலைமையில் இது நிறைய சொல்லிட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பணம் இருக்கிறது, விளைச்சல்கள் இருக்கிறது, செல்வாக்கு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது, பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லவே இல்லை, நிம்மதி என்பது இல்லை. இந்த நிம்மதி இல்லாததுக்கு பதிலாக வருஷத்தில் யாராவது ஒரு ஆள் எங்கள் வீட்டில் ஒன்று சூசைட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க, இல்லைன்னா விஷங்கடித்து இறந்துருவாங்க. எப்படி ஆகலும் வருஷம் இப்படிப்பட்ட காரியம் நடந்துகிட்டே இருக்கும். இதற்கு முடிவில்லை. அதே நேரம் சமாதானம் இல்லை என்கிற காரியம் பார்த்திங்கன்னா வேறு பணம் இல்லை, பொருளும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இல்லை, வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாத நிலைமை, அது நிமித்தம் யாராவது சூசைட் பண்ணப்படுவாங்க. அந்த நாட்களில் நான் அந்த வீட்டில் குழந்தையாக பிறந்த பொழுது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வர்ற நாட்களில் இந்த சூழலையை நான் பார்க்குறேன். அப்போது விவரம் தெரிந்த வயது வரும்பொழுது, அதாவது 8வது வகுப்புக்கு படித்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு நாம் ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமா என்கிற அந்த சிறு பிராயத்தில் அந்த எண்ணம். இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று சொல்லி. அந்தபடி எங்கள் ஊரில் நான் முதல்ல சொன்ன சாராயம் குடிக்கணும், கத்திக்கப்படாவோட வாழணும், அடுத்தவனை கெடுக்கணும், கொள்ளையடிக்கணும், கொலை செய்யணும், அபகரிக்கணும், இதுதான் எங்களுக்கு வீர செயல் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ கவர்மெண்ட், இப்போ நீங்கள் எல்லோரும் அட்வொகேட்டாக இருக்கிறீங்க, பல காரியத்தை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் எங்கள் ஊரில் அந்த காரியத்தை துணிகரமாக தைரியமாக இன்னும் சொல்லப்போனால் சாதாரணமாக கொலை பண்ணிவிட்டு தலையை கையில் பிடிச்சிட்டு போய் சப் இன்ஸ்பெக்டர் டேபிளில் வச்சுட்டு, ஐயா நான் கொலை பண்ணிட்டு வந்தேன், என்ன சொல்கிறீங்க, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி, வாழைக்காய் கத்திரிக்காய் நறுக்கிற மாதிரி ஈஸியாக அப்படிப்பட்ட கொடூரமான ஊர், கொடூரமான குடும்பம். அப்படிப்பட்ட நிலைமையில் வந்த பொழுது எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை. அந்த நாட்கள் சிறு பிராயத்தில் இப்போ நம்ம கிறிஸ்தவங்க சண்டே கிளாஸும் நடத்துவோம் நாங்கள். அதே மாதிரி நான் அந்த நாட்களில் இந்த நிலைமையை பார்த்த உடனே எங்கள் தாத்தா எனக்கு யார் எதையோ ஊட்டி வளர்ப்பாங்க. எங்கள் தாத்தா எனக்கு பக்தியை ஊட்டி வளர்த்தாங்க, இதிகாசங்களை சொல்லிக் கொடுத்தாங்க, மகாபாரதத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, இந்து வேதங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அடிக்கடி கருடப்பத்துன்னு சொல்கிற ஒரு பாடல் இருக்குது.
அதே மாதிரி பல்வேறு விதமான ஆழத்துவமான பாடல்களை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஈர வெட்டியும் துணியுமாக ஒவ்வொரு சிலையும் குளிப்பாட்டி அதுக்கு காப்பு சாத்தி எல்லாம் செய்துவிட்டு தான் வீட்டில் வந்து டீயோ பாலோ குடிக்கணும். அப்படிங்கிற தாத்தா அந்த பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக என்னை வளர்த்ததுனால அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் சிறுபிராய முதல் போனேன். எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை ஒன்று, இந்த வயிற்று வலிக்கு விடை இல்லை ரெண்டாவது. இந்த நிலைமையில் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்கள் ஊர் நிலைமை ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது, வேறு தீமையான காரியத்தை செய்யக்கூடாது, தீமையானதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இளம் பிராயம் முதலே இப்போ சண்டே கிளாஸ் நடத்துகிற மாதிரி அப்போ இருந்த சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு நல்ல அந்த இந்து வேதங்களை, கதைகளை, சரித்திரங்களை பல இதை சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுக்கும் பொழுது சொல்லுவேன், பீடி சீட்டு குடிக்கக்கூடாது, கஞ்சா சாராயம் குடிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு விரோதமாக எதுவும் செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிக்கொண்டே வருவேன். சொல்லி வருகிற நாட்களில் நான் என்னுடைய அந்த குல மரபுப்படி சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே எனக்கு டவுசர் போடுற காலத்திலேயே ஒரு சூரியக்கத்தியும் சொறி விட்டுருவாங்க. எப்பொழுதும் என்னுடைய நெத்தியை வெறுமையாகவே பார்க்க முடியாது, சடையும் முடியுமாக இருப்பேன். ஒரு குட்டி சாமியார் மாதிரி நான் வளர்ந்தேன். இன்றைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சினிமா தேட்டருக்கு நான் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே சினிமா தேட்டருக்கு போய் சினிமா பார்த்ததில்லை. என்னை சினிமா பார்க்க வைக்கணும்னு எங்கள் அண்ணன் என்னை கட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு ஆதிபராசக்தியோ என்னமோ ஒரு பக்தி படத்தை பார்ப்பா அப்படின்னு. எல்லோரும் சினிமா தேட்டரில் இந்த பக்கமாக இருந்தால் நான் போனோன்னே அந்த பக்கமாக உட்காந்துருந்தது. அப்போ அதுக்காக என்னை அடிச்சிருக்கிறாங்க. காரணம், என்னுடைய இளம் பிராயத்தில் சினிமா பார்க்குறவன் சீரழிஞ்சு போவான், கஞ்சா சாராயம் குடிக்கிறவன் சமுதாயத்தை சீரழிச்சிருவான், இப்படிப்பட்ட சிந்தனையை வளர்த்து கோயிலும் குடியும் குடித்தரமாக இருந்தேன். இந்த நாட்களில் எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை என்பதற்காக சின்ன வயசுலேருந்தே தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் என்னுடைய 20 வயசு வரைக்கும் எந்தெந்த பிரசித்தி பெற்ற இடத்தெல்லாம் சொல்லுவாங்களோ, எங்கெங்கெல்லாம் போனால் பரிகாரம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த 2 காரியத்துக்காக எனக்கு எங்கள் நிம்மதி வேணும், எங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் வேணும், என் வியாதி இந்த சாபம் என்கிற வியாதி மாறணும் எங்களுக்காக எவ்வளோ நேர்த்திக்கடன்கள் பல காரியங்கள் செய்து பார்த்தேன். பல ஆயிரங்கள் லட்சங்கள் செலவழித்தேன். மதுரையிலெல்லாம் மாத கணக்காக மண்டல கணக்காக உட்கார்ந்து வந்திருக்கிறேன். ஆனாலும் வாய்ப்பே இல்லை, விடுதலையே இல்லை. இந்த வியாதி மாதத்தில் ஒரு 4 தடவை 5 தடவை வந்துடும். என்னுடைய துடிப்பு, அந்த வயிற்று வலி துடிப்பை பார்க்க மாட்டாமல் எங்கள் அம்மா சூசைட் பண்ண போயிருக்காங்க. நான் கதறுதலை பார்த்து இந்த நிலைமையில் கடைசி எங்கெங்கேயோ போனோம், எத்தனையோ இடத்துக்கு போகிறோம். யார் யார் எந்த சோசியக்காரர் சொல்லுவாங்களோ, மந்திரவாதி சொல்லுவாங்களோ, எந்தெந்த இடத்த சொல்லுவாங்களோ, எங்கே கை காட்டினாலும் போகிறது. வீட்டில் காசுக்கு குறைவு கிடையாது. எங்கள் அப்பாவும் தாத்தாவும் இப்படி ஏதாவது நேர்த்திக்கடை செலுத்த போகிறேன்னா அப்படி அள்ளி கொடுப்பாங்க பணத்தை. அப்படி வந்து பல்வேறு விதமாய் செலவழித்து பார்த்து என்னுடைய நாட்களை பல்வேறு 20 வயசு வரை கோயிலும் குடியும் நேர்த்திக்கடனும் பூஜையும் ஆச்சாரங்களும் யார் ஒரே காரியம், இந்த 2 காரியம் வாழ்க்கை நடக்கணும். நிம்மதி வேணும், குடும்பத்தில் சமாதானம் வேணும். அடுத்து இந்த சாபம் என்கிற இந்த வயிற்று வலி வந்து ஒரு குடும்பத்தில் சாபம் என்று சொல்கிறார். இந்த சாபம் மாறணும். இதற்கு என்ன செய்வது என்று சொல்லி எத்தனையோ பிரயாசப்பட்டு பார்த்தேன், முடியவே இல்லை. கடைசி ஒரு முடிவுக்கு வந்தேன், எல்லாரும் சாகிறதுக்கு முந்தி நம்ம சூசைட் பண்ணால் நல்லது. எஸ்எஸ்எல்சி முடித்தேன். எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே அப்போ காலேஜ் பியூசியில் சேர்க்கணும். நான் கல்லூரிக்கு போக மாட்டேன், எங்கள் அப்பாட்டே தாத்தாட்டு சொன்னேன். நம்ம குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி வந்துட்டா நான் அதுக்கப்புறம் படிக்க போகிறேன், என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைமையில் ஒரு நாள் நான் சூசைட் பண்ண போகிறேன். அந்த சூசைட் பண்ணுகிற சூழ்நிலையில், அதாவது எங்கள் வீட்டில் இந்த மேலே பரன் மாதிரி இருக்கும், பாத்திரங்கள்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்க. அப்போ நடுவில் கயிறை போட்டு கழுத்துலையும் அங்கே போட்டுட்டு அதை சுருக்கிறதுக்காக போகிறேன். முழங்கை தட்டி அந்த பித்தளை பாத்திரங்கள் மடமடன்னு விழுந்துருது. அந்த காட்சியை பார்த்த உடனே எங்கள் அப்பாவும் தாத்தாவும், என்னடா உனக்கு என்ன குறை வச்சோம் அப்படின்னா நான் சொல்கிறேன், நிம்மதி இல்லை. பணம் இருந்து, சொத்து இருந்து, ஆஸ்தி இருந்து, புகழ் இருந்து, அதிகாரம் இருந்து, என்ன இருந்தாலும், அதாவது காவல்துறை வந்து ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணணுன்னா கூட எங்கள் வீட்டில் உட்காந்து தான்
அவங்கள கூட்டு வரணும். அப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை அரசு ரீதியாக பல்வேறு விதத்தில், அதே மாதிரி பக்தி விதத்தில், வீட்டில் ஊர் பஞ்சாயத்து பண்ணுற விதத்தில், எல்லா விதத்திலும் பேரும் புகழும் பயங்கரமாக நடந்தாலும் நமக்கு நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே. சமாதானத்துக்கு என்ன வழி? அதனால் நான் செத்து போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேப்பா அப்படின்னு சொல்லி அதுலேருந்தே ஒரு அப்செட் மைண்ட் மாதிரி, அதாவது ஒரு அப்படியே எதுவுமே யோசிக்க முடியாமல் சிந்திக்க முடியாமல் நம்மளை சாக விடாமல் தடுத்துட்டாங்களே அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறேன். அப்புறம் நான் கோவில் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பேன்னு சொல்லி மதுரையில் கொண்டு வந்து இங்கே ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. பசுமலையில் ட்ரேட் ஸ்கூல் தொழிற்பயிற்சி பள்ளி படிக்கும்படியாக என்னை ஏமாற்றி தான் அங்கே சேர்த்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப நாட்களில் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே முதலாவது சொல்லுவேன் அவங்க எளிய ஜாதிக்காரங்க. ரெண்டாவது அவங்க வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி நம்ம மக்களை சீரழிக்க வந்தவங்க, சமுதாயத்தை, சமூகத்தை, தேசத்தை, நாட்டை, ஊரை கெடுக்க வந்தவங்க அப்படி சொல்லி அவங்கள அடித்து விரட்டுவேன். எங்கள் ஊரில் வந்து காஸ்பல்லாம் சொல்ல முடியாது. ஏசு நல்லவர் அப்படின்னு பாட்டு பாடினா நல்லவராடா அப்படின்னு சொல்லி இப்போவே இவ்வளோ உயரம் இருக்கேன். சின்ன பையனாக இருக்கும்போது எப்படி இருப்பேன், டவுசர் போட்டு 10-15 பேரை கூப்பிட்டு அடித்து விரட்டி ஊரை விட்டு வெளியே பத்துனா தான் எனக்கு நிம்மதி. மனசுக்குள்ளே சமாதானம் இல்லாட்டாலும் இதுக்கு அதை ரொம்ப துவேஷமாக நினைத்தவை. அப்படிப்பட்ட என்னை கொண்டு வந்து இங்கே ஒரு ஹாஸ்டலில் தொழிற்பயிற்சி பள்ளியில் படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் அது விரிவாக சொன்னால் இன்னும் டைம் ஆகிடும். அந்த நாட்களில் ஒரு 40 நாள் கூட்டம் இங்கே பெத்தடா காலேஜுக்கு பின்னாடி சுப்பிரமணியபுரத்தில் நடந்தது. அப்போ அந்த நாட்களில் எனக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. ஐயா தம்பி, நீ சமாதானம் இல்லைங்கிற இந்த வயிற்று வலி கஷ்டப்படும் பொழுது இயேசு சுகமாக்கு வருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆக்க மாட்டான்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய பதில் சொல்லிடுவேன். சொல்லும் பொழுது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு புதிய ஏற்பாடு எடுத்து கையில் கொடுத்து, இல்லைன்னா இப்படி ஒரு பைபிளை கொடுத்து, இதை படித்து பாருங்கள் தம்பி, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாட்டாலும் இதை படிக்கப்பாங்க. அப்போ இந்த பைபிள் 25 ரூபா. இந்த 25 ரூபா கொடுத்து இவங்க பைபிளை நம்ம வாங்கி படிக்கிறதா அப்படின்னு சொல்லி வெறுப்பாக அதை படிக்கலை. அப்போ அந்த கூட்டத்தில் வரும்போது ஒரு நாள் என்ன செய்கிறேன், கடைசியாக எங்கள் வீட்டு பிரச்சனை மறுபடியும் தலை தூக்கி எங்கள் அம்மா எனக்கு அழுகையோடு கண்ணீர் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு இனி வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அப்போ பசுமலையில் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. பசுமலையில் ட்ரெயின் நிற்கும், திருப்பரங்குன்றத்தில் அடுத்து நிற்கும். அதனால் நம்ம அந்த பசுமலை ஜங்ஷனில் உட்காந்துட்டு ட்ரெயின் போகிறப்பட வந்து நின்ன உடனே கொஞ்சம் முன்னாடி போயிட்டோன்னா யாருக்கு தெரியாமல் ட்ரெயினில் சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணுறதுக்காக அங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். அப்போது ஒரு மெக்கப்பரில் ஒருத்தர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா, சாபமா, கொடூரமான வியாதியா, இந்த கூட்டத்துக்கு வந்து பாருங்கள், இயேசு உங்களை சுகமாக்குவார். கூட்டத்தின் முடிவில் ஒரு பைபிள் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க. அப்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்ருக்கேன், ட்ரெயின் போயிடுச்சு. உடனே அந்த நோட்டீஸ் வாங்குகிறேன், மறுபடியும் இந்த கூட்டத்துக்கு போகிறேன். கூட்டத்துக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தலைப்பில் அந்த பிரசங்கியார் பேசுவார். 3 வாரம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த கூட்டத்துலேயும் போய் கலகம் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தேன். 3வது வாரம் ஒரு ஹெட்டிங் போட்டிருந்தாங்க, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா, தீராத வியாதியா, சாபமா, இயேசு உங்களை சுகமாக்குவார். உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் போக காரணம் என்ன? அப்போ அதை கவனிக்கிறேன். அந்த வார்த்தை 2 நாள் அந்த பிரசங்கத்தை கேட்குறேன். என்னுடைய ஹார்ட்டில் இருக்கிற கொஸ்டின் அவர் சொல்கிறார், அதுக்கு ரெமடியும் சொல்கிறார். அதுக்கப்புறம் 3வது நாள் என்னை அறியாமலே என் சமாதானம் இல்லாமல் போக காரணம் என்ன, சமாதானம் யார் கொடுப்பான், எப்படி பெற்றுக்கொள்வது என்கிறத அறிந்த உடனே விபூதியும் கையோடு கூட, அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவும் அந்த கூட்டத்தில் போயிருக்கிறேன். நெற்றி நிறையா விபூதி, சடையும் முடிவாக இருக்கும், இடையில ஒரு சூரியக்கத்தி வச்சுருப்பேன். எப்போவுமே காலையில் அந்த நாட்களே, இப்போ 4 மணிக்கு எழுப்புறேன், அப்போவே 3-4 மணிக்கு எழுப்பிடுவேன். எழுப்பி குளிச்சுட்டு எல்லாத்தையும் அந்த பூஜைகள் ஆச்சாரங்கள் முடிச்சுட்டு விபூதி பை கையில் வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு சூரியக்கத்தியை வச்சுட்டு தான் வெளியே வருவேன். பள்ளிக்கூடம் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே ஸ்டேஜில் போய் அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அவர் ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, தலையில் கை வச்சுட்டு அவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஒரு கொடூரமான சாபத்தினால் பாதிக்கப்படுறீங்க நீ அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி முடித்த உடனே நான் சொல்கிறேன், எப்படி எனக்கு சமாதானம் கிடைக்கும்? அப்போ அவர் சமாதானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை சொல்கிறார்.
ஒரு பெரிய உப்பு மூட்டையை நீங்கள் சுமந்துட்டு போயிட்டு வருஷமெல்லாம் சுமந்து ஒரு நாள் திடீர்னு யாரோ 4 பேர் சேர்ந்து அந்த உப்பு மூட்டையை இறக்கி விட்டா எப்படி ஹாயாக ஃப்ரீயாக இருப்பீங்க? அதை மாதிரி உடைய சரீரத்தில், ஆத்துமத்தில், ஆவியில், ஹார்ட்டில் நீங்கள் அனுபவிப்பீங்கனர். எப்போவுமே சேலஞ்ச் பண்ணுறதை நான் ரொம்ப விரும்புவேன். அப்போ சொல்கிறேன், ஐயா அப்படி நடந்தால் இந்த கூட்டம் நாளைக்கு நடக்கும், இல்லையா இந்த கூட்டம் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் எப்படி பாவங்களை அறிக்கை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு 4 போதகர்கள் என்னை தனியாக கூப்பிட்டு எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தார்கள். அன்றைக்கு ராத்திரி கடந்து போனேன். பசுமலையில் இந்த ஹாஸ்டல் இப்போ இருக்குது, மறுபடியும் ஹாஸ்டல் சொல்லி பசுமலை ஹாஸ்டல் ஸ்டாஃபுக்கு எதிர்த்து சாப்பிட்டு முடிச்சு தான் கூட்டத்துக்கு வந்தோம். போனேன், பெட்டுக்கு போகல, தூங்க போகல, நேராக மாடியில் போய் அந்த போதகர் சொன்ன மாதிரியே முதல் முழங்கால் போட்டேன். அவர் சொன்னது மாதிரியே அருமையிலே என்னுடைய குற்றங்களும் பாவங்களும் எனக்கு முன்பதாக ஒரு ஸ்கிரீன் மாதிரி வந்தது. ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட அதிகாலை 3 மணி ஆயிடுச்சு. அப்பொழுது தான் சந்தோஷம் போகுதேன்னு ஒரு பாட்டு இருக்குது, கிறிஸ்தவர்கள் பாடுவாங்க. அந்த பாட்டெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. அந்த ராத்திரி 3 மணிக்கு சந்தோஷம் பொகுதுன்னு சொல்லி அந்த ஹாஸ்டல் மாடியில் ஒரு மகிழ்ச்சியோடு கூட இருந்தேன். உடனே அந்த நாட்களில் யாருக்கு விரோதமாக என்னென்ன செய்ப்போ அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்த்துதலை கடவுள் கொடுத்தார். ஒரு காரியம் நன்றாக சொல்லுகிறேன். அங்கே என்ன சொல்கிறேன், என் சமாதானத்துக்காகத்தான் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். வியாதியை நான் சொல்லவே இல்லை, அவர்கிட்ட எனக்கு இருக்கிற கொடூரமான வியாதியை சொல்லவே இல்லை. அவர் ஜெபம் பண்ணார். இந்த பையனுக்கு சமாதானம் வேணும்னு சொல்லார். ஆண்டவர் சொல்றார் யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நினைச்சுகிறேன் தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல அப்படின்னு சொன்னது மாதிரி அதுவரையிலும் நான் கண்டிராத, கேட்டிராத, அனுபவித்திராத, யூகித்திராத ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். மறுபடியும் சொல்கிறேன், என் வியாதிக்காக அவங்க ஜெபமே பண்ணலை, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. அன்று முதல் என்னை 20 வயசு வரைக்கும் வாதித்து கொடூரமாய் சாபமாய் இருந்த அந்த கொடூரமான வியாதியில் பூரணமான விடுதலை கடவுள் கொடுத்தார். அருமையிலே அதுக்கப்புறம் தான் அந்த வசனம்லாம் தெரியும். 1 யோவான் நிருபம் 1வது அதிகாரத்தில் அருமையிலே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையில் நீதி உள்ளவராக இருக்கார். குற்றங்களையும் பாவங்களையும் உண்மையாக இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டால் பாவம் மன்னிப்பு கொடுத்து சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்ம எத்தனை பரம்பரையாக நம்மை பின்பற்றி வந்த சாபத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நான் சாட்சி. நிச்சயமாக ஆண்டவர் அனுமதித்தால் இன்னொரு சமயம் விரிவான சாட்சியை கேட்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது சகல மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க மாத்திரமல்ல, நம்முடைய எல்லாருடைய அக்கிரமங்களையும் நமக்கு வந்த சாபங்களையும் நம்முடைய சகல வியாதிகளை நீக்கி சுத்திகரிப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு பாடுபட்டார். அருமையிலே வேதத்தில் வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, சகல மாம்சமுள்ள யாவருக்கு தேவனாயிருக்கிற கர்த்தர். அவர் இன்னாருக்கு இல்லை, உலகத்தில் ஜட மாம்சமுள்ள எல்லாருக்கும் தெய்வம். ஒரு மனுஷனும் கெட்டு போகணும். யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்னா இந்த உலக வாழ்க்கையில் கெட்டு போகாமல் மாத்திரமல்ல, மரித்த பிற்பாடு ஒரு நித்திய நரகத்துக்கு போய்விடக்கூடாது. நித்திய ஜீவன் என்கிற சொர்க்கத்துக்கு, பரலோகத்துக்கு, நித்திய ஜீவனை சோதரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம எல்லார் மீதும் அவர் வைத்து அளவிட முடியாத அன்பு. அந்த யோவான் 3:16 சொல்கிறது, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எனக்கெல்லாம் அந்த இயேசு வரல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அல்லது இயேசு என் பாவத்தை மன்னிக்கலை, ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நான் மாறலைன்னா இன்னைக்கு ஒரு சமூக விரோதியாக இருப்பேன். ஐயா மாதிரி ஆளுக எனக்கு ஜாமீன் எடுக்க வரணும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருப்பேன். கொடூரமான மனுஷனாய், கொடூரமான இன்றைக்கு அநேருக்கு, சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு, இன்னும் தேசத்துக்கு, ஊருக்கு ஒரு
மூர்க்கமான ஒரு மனுஷனாய் மாறியிருப்பேன். அப்படி மாற வேண்டிய என்னை என் மீது அன்பு வைத்து எனக்காக இரத்த சுத்தி, வேதத்தில் சொல்லியிருக்குது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவ மன்னிப்பு அல்லது பாவத்துக்கு பரிகாரம் என்று சொல்லி போனால், நான் என்னுடைய 20 வயது வரைக்கும் நான் கடந்து போன எந்த இடத்திலும் பாவ மன்னிப்போ பரிகாரமோ, எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயமோ சமாதானமோ சாபத்திலிருந்து விடுதலையோ இல்லவே இல்லை. ஆனால் இந்த இயேசுவை அறிந்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகாபரி மீட்பை பெற்றுக்கொண்டேன் என்பதை உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். ஒருவேளை இந்த அனுபவத்தை புதிதாக கேட்டிருப்பீங்கன்னா நீங்களும் இந்த காரியத்தை அபியாசப்படுத்தி பாருங்க. நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட கூட்டத்துக்கோ, தனிப்பட்ட மதத்துக்கோ, தனிப்பட்ட நபருக்கோ, தேசத்துக்கோ, இனத்துக்கோ கிடையாது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அதை உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.